எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா இல்லறத்தை அழகாக வைத்துக்கொள்ள போராடிக்கிட்டு இருக்கிற என்னோட அன்பு சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் பல வீடுகள்ல பல பெண்களோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வலி. என் வீட்டுக்காரர் என்னை மதிக்கிறதே இல்லை, ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு இப்ப இல்லை, நான் என்ன பேசினாலும் அது அவருக்கு தப்பாவே படுது அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் தன் மனைவியை மதிக்காம போறதுக்கு காரணம் அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல இவன் நம்ம மனைவி தானே, இவன் நம்மளை விட்டு எங்க போக போறா அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான் முக்கிய காரணம். நம்ம பெண்கள் பண்ற ஒரு சின்ன தவறு என்னன்னா, அவங்க நம்மளை அலட்சியப்படுத்த நாம இன்னும் அதிகமா அன்பு காட்டி அவங்கள மாத்திரலாம்னு நினைப்போம். ஆனா மனதளவுல அது வேலைக்காகாது. ஒரு கட்டத்துல உங்க அன்பு அவருக்கு சலிப்ப தந்துடும். சரி, அப்ப என்னதான் பண்றது? சண்டை போடணுமா? கோபப்படணுமா? நிச்சயம் கூடாது சகோதரிகளே. சண்டை போடுறதுனாலையும் கத்துறதுனாலையும் மரியாதை வராது. மரியாதைங்கிறது பயத்துல வர்றது இல்ல, அது நம்மளோட நடத்தைய பார்த்து வர்றது. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றக்கூடியது. இதை நீங்க ஒரு வாரம் கடைபிடிச்சாலே உங்க கணவர் உங்களை பார்க்கிற விதம் மாறும். வாங்க அது என்னென்ன வழிகள்னு ஆழமா பார்ப்போம். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். நான் சொல்ல போற இந்த 7 விஷயங்கள்ல குறிப்பா அந்த 7வது விஷயம் உங்க கணவர் உங்களை பார்க்கும் பார்வையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வெறும் டிப்ஸ் இல்ல, உங்க இழந்த மரியாதையை மீட்க போற ஆயுதம். முதல் விஷயம், உங்களுக்கான சுய மரியாதை எல்லையை நீங்களே வரைஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கணவர் கோபத்துல ஏதாவது திட்டுவாரு, மனசு நோங்குற மாதிரி பேசுவாரு. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல அந்த பெண் வாங்க சாப்பிடலாம், காஃபி வேணுமா அப்படின்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போய் நிப்பாங்க. நீங்க இப்படி பண்றதால அவரோட மனசுல என்ன தோணும் தெரியுமா? ஓ, நாம இவளை எப்படி வேணாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம், ஆனா இவ நம்மளை விட்டு போக மாட்டா, இவ சேவையும் நிக்காது. இந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அவர் உங்களை மதிக்கவே மாட்டாரு. அப்ப என்னதான் பண்ணணும்? கடமையை செய்யுங்க, ஆனா அளவுக்கு மீறி தாங்கிறத நிறுத்துங்க. அவர் உங்களை காயப்படுத்திட்டாரா? சமைங்க, சாப்பாட்டு மேஜையில எடுத்து வைங்க, ஆனா தட்டை எடுத்து அவர் கையில கொடுத்து பக்கத்துல நின்னு பரிமாறாதீங்க. சாப்பாடு மேஜையில இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருங்க. அந்த இடத்துல ஒரு இறுக்கமான சூழல் உருவாகணும். என்னடா இவ எப்பவும் என் கூடவே சுத்துவா, இன்னைக்கு என்ன ஆச்சு, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவர் யோசிக்கணும். அந்த யோசனை தான் அவர் பண்ண தப்ப அவருக்கு உணர்த்தும். அன்புங்கிறது இலவசமா கிடைக்கிற பொருள் இல்ல, அதுக்கு தகுதி வேணும்னு அவருக்கு புரிய வைங்க. இதுல கோபம் இருக்காது, ஆனா ஒரு கண்டிப்பு இருக்கும். 2வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வார்த்தைகளை குறைங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது 90% பெண்கள் பண்றது என்னன்னா விளக்கம் கொடுக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுக்கிற விளக்கம் அவங்க காதுல விழவே விழாது. அது வெறும் இறைச்சல் தான். இனிமே அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலோ இல்ல உங்களை குறை சொன்னாலோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒரு ஆழ்ந்த அமைதி, அதுதான் உங்களோட பதிலா இருக்கணும். உதாரணத்துக்கு அவர் சாப்பாட்டை குறை சொல்றாருன்னு வைங்க, முன்னாடி மாதிரி நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவரை ஒரு வினாடி அமைதியா பார்த்துட்டு சரிங்க, அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையோட நிறுத்துங்க. நீங்க எப்போ அமைதியா இருக்கீங்களோ அப்போ சண்டை போடுற அவருக்கு தான் அசிங்கமா இருக்கும். சுவத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னு அவர் நினைப்பாரு. உங்க மௌனம் அவரை தூங்க விடாம பண்ணணும். இவ ஏன் பேசல, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு வரணும். ஒரு பெண் எப்போ தேவையில்லாத பேச்ச குறைக்கிறாளோ அப்போ அவ வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வீட்டுல மதிப்பு கூடும். உங்க வார்த்தைய
விலை மதிக்க முடியாததா மாத்துங்க. மூணாவது விஷயம், உங்களை நீங்களே வீட்டுல கடைசி ஆளா நடத்தாதீங்க. நிறைய பெண்கள் பண்ற பெரிய தப்பு இதுதான். கணவர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அவர் தூங்கின பிறகுதான் நான் தூங்குவேன் அப்படின்னு தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துப்பாங்க. அவர் வர்றதுக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆனா கூட பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தியாகம் இல்ல, இது உங்களை நீங்களே வருத்திக்கிற செயல். நீங்க உங்களை மதிக்கலனா அவர் எப்படி உங்களை மதிப்பாரு? இனிமே பசிச்சா நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடம்பு முடியலையா அமைதியா போய் படுத்து ஓய்விடுங்க. நான் ஒரு மனுஷி, எனக்கும் பசிக்கும் எனக்கும் வலிக்கும் அப்படிங்கறத உங்க செயல் மூலமா காட்டுங்க. நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் அவருக்கு அது புரியும். ஓ, இவ எனக்காக மட்டுமே வாழ்ற இயந்திரம் இல்ல, இவளுக்கும்னு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு அவர் உணர்வாரு. உங்களை நீங்க ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாதான் மத்தவங்களும் உங்களை ராணி மாதிரி நடத்துவாங்க. தியாகம் பண்றேன்னு சொல்லி சொல்லி உங்க மதிப்பை நீங்களே குறைச்சுக்காதீங்க. நான்காவது விஷயம், அவரை மட்டுமே உலகமா சுத்தி வராதீங்க. நிறைய பெண்களுக்கு கணவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பொழுது போகாது. எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்ததும் நாள் முழுக்க நடந்ததை கொட்டி தீர்ப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்பவும் நம்மளையே நம்பி இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு தலைக்கணம் வந்துடுது. இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு தனி உலகத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. புத்தகம் படிங்க, தையல் கத்துக்கோங்க. இல்லனா பக்கத்து வீட்டு தோழிகள் கூட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு இருங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது நீங்க ஏதாவது ஒரு வேலையில மும்மரமாயிருங்க. தொலைக்காட்சியில நாடகம் பார்க்கறத விட பயனுள்ள ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. நீங்க வேலையில மும்மரமா இருக்கிறத பார்த்தா அவர் உங்களை தேடுவாரு. என்ன இவன் நம்மள கவனிக்காம அவ வேலையில மும்மரமா இருக்கா அப்படின்னு அவர் கர்வம் அவரை சீண்டும். மனித இயல்பு என்னன்னா, சுலபமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. கொஞ்சம் எட்டாத தூரத்துல இருக்கிறப்ப தான் அதோட அருமை புரியும். நீங்க ஒரு தனி மனுஷியா, திறமையான பெண்ணா நிமிர்ந்து நில்லுங்க. உங்க திறமை தான் உங்களோட அடையாளம். ஐந்தாவது விஷயம், கண்ணீரை ஆயுதமாக்காதீங்க. முன்னாடி எல்லாம் பெண்கள் அழுதா ஆண்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நிலைமை வேற. நீங்க ஒவ்வொரு முறை அழும்போதும் உங்க கணவர் மனசுல ச்சே, இவ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா, இவ தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். உங்க கண்ணீருக்கான மதிப்பு குறைஞ்சிடும். இனிமே எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், அவர் எவ்வளோ மோசமா பேசினாலும் அவர் முன்னாடி மட்டும் அழுதுடாதீங்க. கண்ணீர் விடுறது பலவீனம் சகோதரிகளே. பிரச்சனை வரும்போது உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசிங்க. உங்க முகத்துல ஒரு பக்குவம் இருக்கணும். இவர் பேசுற வார்த்தை என்ன காயப்படுத்தாது, ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற திமிர் கலந்த தன்னம்பிக்கை உங்க கண்ணுல தெரியணும். ஒருத்தர் நம்மள மதிக்கலனா அழுது சாதிக்க முடியாது, நம்ம குணத்தாலையும் நடத்தையாலையும் தான் சாதிக்க முடியும். ஆறாவது விஷயம், பொது இடத்துல உங்களை விட்டு கொடுக்காதீங்க. உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இருக்கிற இடத்துல உங்க கணவர் உங்களை மட்டம் தட்டி பேசினா அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகாதீங்க. இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கன்னு அவர் கிண்டல் செய்யும் போது நீங்க அமைதியா இருந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஏளனமா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு விசேஷ வீட்டுல அவர் உங்களை கிண்டல் செஞ்சா அங்கேயே பக்குவமா, மத்தவங்க முன்னாடி இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல, இதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. ஒரு முறை நீங்க தடுத்து நிறுத்தினாதான் அடுத்த முறை அவர் உங்களை மதிக்க தொடங்குவாரு. உங்க எல்லைகளை நீங்களே தீர்மானிங்க. நான் சொன்ன அந்த 7வது விஷயம் முக்கியமான விஷயம் இதுதான். பாராட்டுக்காக ஏங்காதீங்க. நம்ம சகோதரிகள்ல பல பேர் பண்றது இதுதான். ஏங்க இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கான்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவங்க கிட்ட சர்டிபிகேட் எதிர்பார்க்காதீங்க. நீங்க பாராட்டுக்காக காத்திருக்கும் போது அவர் உங்களை மேலிருந்து பார்ப்பார். உதாரணத்துக்கு, நீங்க அழகா தயாராகிட்டு அவரிடம் கேட்காம கண்ணாடிய பார்த்து இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்க தன்னம்பிக்கை அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை தரும். நீங்க அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலன்னு தெரியும் போது அவரே தானா வந்து உங்களை புகழ தொடங்குவாரு. சகோதரிகளே, இந்த 7 விஷயங்களும் உங்களோட கணவரை பழி வாங்கறதுக்காக இல்ல, உங்க இழந்த மரியாதையை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான். நீங்க உங்களை மதிக்க தொடங்கினாதான் உங்க கணவர் உங்களை மதிப்பார். நீங்க ஒரு ராணியா வாழ்ந்தாதான் உங்க வீடு ராஜ்யமாக மாறும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும்னு நீங்க நம்பினா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க கணவர் உங்களை மதிக்காத அந்த ஒரு கசப்பான தருணத்தையோ அல்லது நீங்க எடுத்த ஒரு உறுதியான முடிவையோ கீழே கமெண்ட்ல என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களை போலவே போராடும் உங்கள் தோழிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க உயர்வுக்கும் மன ஆறுதலுக்கும் நாங்க எப்போதும் துணையாக இருப்போம். இது சிந்திக்க சில நிமிடம். உங்க வாழ்க்கை சிறக்க எங்களின் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.